ஓம் சாந்தி. 7/9/23 கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார்? அதனால்தான் யோசிக்கணும், கரெக்டாக கேட்ச் பண்ணணும் இல்லையா? எதுக்காக வந்திருக்கார், என்ன வேணாலும் சொல்ல. இந்த முரளியில் பாபா எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்றது அந்த இன்ட்ரெஸ்டாக கேட்கணும் இல்லையா? நான் ராவணனுடைய பிடியிலிருந்து விடுவித்து வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்வதற்காக வழிகாட்டியாகி வந்திருக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆத்மாக்களை நான் அழைத்து செல்வேன் என்று ஆத்மாக்களை தான் அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகிறார். ரெண்டாவது, எதை தெளிவுபடுத்தி சேவை செய்ய வேண்டும்? பதில், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் 3 காலங்களையும் உணர்ந்தவராகி ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அதாவது எடுத்தோடனே சொல்லலை, முதல்ல என்ன ஆகி இல்லையா? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி 3 காலங்களையும் உணர்ந்தவராகி ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் சிவ பரமாத்மாவின் மிக பெரிய வித்தியாசத்தை தெளிவுபடுத்தி காரிருளிலிருந்து விடுவிக்கும் சேவை செய்ய வேண்டும். மூன்றாவது, திலாராமின் தில்ருபா யார்? பதில், புத்தியின் அதிசயத்தின் மூலம் ஆகார ரூபத்தை சாகாரத்தில் அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் திலாராமின் தில்ருபா. அப்படின்னு அர்த்தம், மானசீகமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, எப்படி இங்கே ஸ்தூல உலகத்தில் மனிதர்களோடு வாழ்கிறோம், அதுபோல் மானசீக உலகத்தில் நம்ம யாரோடு வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லையா? அந்த திலாராமுடன் இல்லையா? ஆகையால் புத்தியின் அதிசயத்தின் மூலம் ஆகார ரூபத்தை சாக்காரத்தில் அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் திலாராமின் தில்ருபா அல்லது திலாராம் சிவபாபாவின் காதலி ஆவார்கள். நாலாவது, துண்டிக்கப்படாத அன்பு என்ன செய்கிறது? துண்டிக்கப்படாத அன்பு அனைத்து பிரச்சனைகளையும் முடிக்க வைத்து பறக்கும் பறவையாகி பறக்கும் கலையில் அழைத்து செல்கிறது. அஞ்சாவது, சிவபாபாவின் காதலிகள் எந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள்? சிவபாபாவின் காதலிகள் உள்ளத்தில் சதா ஆஹா என்னுடைய பாபா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள். fill up the blanks. ஞான கடல் ஒரு நொடியில் டேஷ் டேஷிற்கு அனுப்பி வைக்கிறார். ஜீவன் முக்திக்கு வைகுண்டத்திற்கு அனுப்பி வைக்கிறார். ரெண்டாவது, வீட்டில் அமர்ந்தபடியே பாபா டேஷ் கொடுக்கிறார். திவ்ய திருஷ்டி அல்லது காட்சி கொடுக்கிறார். மூன்றாவது, மனிதர்களை டேஷ் என்று சொல்லப்படுவதில்லை, ஞான கடல் என்று சொல்லப்படுவதில்லை. நாலாவது, டேஷ் கதை என்று சொல்வதில்லை, டேஷ் கதை என்று சொல்கிறார்கள். கிருஷ்ணர் கதை என்று சொல்வதில்லை, சத்யநாராயண கதை என்று சொல்கிறார்கள். அஞ்சாவது, சத்தியமான பரம்பிதா பரமாத்மா டேஷ் ரூபத்தில் கிடைத்திருக்கிறார், தரகர் ரூபத்தில் கிடைத்திருக்கிறார். ஆறாவது, டேஷ் ஆத்மாவின் டேஷ் மற்றும் அடியிலும் டேஷ் அடங்கி இருக்கும். ஒவ்வொரு கர்மத்திலும் மற்றும் அடியிலும் வெற்றி அடங்கி இருக்கும். ஓம் சாந்தி.